வணக்கம். என் பேர் சில்வஸ்டர். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 4 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த சவுத் இந்தியா மேட்ச்சில் வந்து தூத்துக்குடி நடந்த மேட்ச்சில் ஒரு சின்ன அமௌண்ட் பிரச்சனை நடந்துச்சு, கேஷ் மணி பிரச்சனையில். அதில் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னு சொல்லி மாஸ்டர் வெங்கட் அவரை வந்து சிலுவை அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. யார் நீங்கள், அவருக்கு யார், நீங்கள் அவருக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த அவரே வந்து நான் தான் அந்த அவர், சரிங்களா? என் பேரை சொல்லாமல் சொல்லியிருக்காரு. நான் போட்ட வீடியோவுக்கு பதில் வரல, எனக்காண்டி அதுக்கப்புறம் போட்ட வீடியோவுக்கு அவர் அங்கே ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி எதுவுமே அவர் ஃபஸ்ட்டு பதில் ஒழுங்காக வரல. அவர்கிட்ட வந்து என்னென்னா, நான் கேட்டது வந்து சொன்ன மாதிரி பைசா கேஷ் கொடுக்கவே இல்லை, கேஷ் ப்ரைஸ் கொடுக்கவே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் என்ட்ரி ஃபீஸ் அமௌண்ட் நான் கரெக்டாக பே பண்ணிட்டோம், சரிங்களா? இதில் என்னென்னா, மாஸ்டர் வெங்கட் யாருன்னு கேட்டாங்களே, அவர் வந்து ஒரு யூடியூபரு, ஜிம் வச்சுருக்காங்க மாஸ்டரு. எல்லா அத்லெட்னா பாடி பில்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே எந்த அசோசியேஷனாக இருந்தாலும் அவர் இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணுவார். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சினி ஃபீல்டில் ஜாப் கிடைக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம், இல்லை பாடி பில்டிங் ஒரு ஜிம் கோச்சராக கிடைக்கலாம், மாடலிங் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமே நடக்கும் அப்படிங்கிறதாண்டி தான் யாரை எந்த அசோசியேஷனாக இருந்த ஆளாலும் சரி அவர் பேஜில் போடுவார் பாடி பில்டிங் பற்றி. நான் ஒரு ஃபாலோவர்ஸு ப்ளஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவர் மீட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ என்னென்னா, அவர் பண்ண ஒரு தப்பை ப்ரூஃப் நிரூபிக்க மாட்டேங்காரு. அவர் ஃபஸ்ட் கஷ்டத்தை சொல்கிறாரு, சரிங்களா? கஷ்டம் ஓகே, எல்லோரும் வர போகும். நீங்கள் எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் வாங்கினீங்க, எத்தனை பிளேயர் வந்திருக்காங்க, இவ்வளோ பிளேயர் வந்திருக்காங்க, எனக்கு நஷ்டமாயிடுச்சுப்பா அப்படி ஸ்டேஜில் பேசிக்கலாம்ல. அதனால் கேஷ் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க, என்ட்ரி ஃபீஸை நான் குறைச்சிக்கிற ரிட்டன் அனுப்புகிறேன் அப்படி சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். அது பண்ணலை. டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க 10% டேக்ஸ்னு. ஈரோட்டில் வந்து தமிழ் ஒரு பாடி பில்டர் தான் 2 கேட்டகரி பண்ணியிருக்காரு. அதில் வந்து 12,000 ரூபா இருக்குது கேஷ் ப்ரைஸ். 6,000 ரூபாய்க்கு 5,400 போட்டிருக்காங்க, சரிங்களா? 600 டேக்ஸா 10%. இன்னொரு கேட்டகரி பைசா கொடுக்கல. துரைன்னு ஒருத்தர் தூத்துக்குடி சைடு, அவருக்கு 4,000 கொடுக்கல. இன்னொரு பையன், இவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு. சிங்கிள் கேட்டகரி பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பையன் தான், ரொம்ப நீளாக தான் இருக்கான். அவனுக்கு ஆசை இறங்கணும், ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ள நடக்குது, காம்படிஷன் பண்ணணும். ஆனால் அவன் உடம்புக்கு வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நீ வந்து வின் பண்ணிடுவேன், நீ கண்டிப்பாக பைசா கட்டி தான் ஆகணும். அந்த பையனை பார்த்தா கஷ்டம். அப்போ வந்து 2,500 பையன் கொடுத்துருக்கான். இல்லை 3,000 கொடுத்தாதான் நீ இறங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு, ஒரு அசோசியேஷன்லேருந்து நான் வந்து நான் தனிப்பட்ட நபராக வந்து நான் கேம் ஒரு காம்படிஷன் நடத்துகிறேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. அப்போ பிளேயராக நீங்கள் தான் எனக்கு புரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறாருல, அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த பையனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை, சரிங்களா? 2வது, எனக்கு அமௌண்ட்டு கொடுக்காத காரணம் நான் கெட்டவத்தை போட்டு திட்டினேன் அப்படி சொல்கிறாரு. நான் வந்து நான் தான் விஷ் பண்ணியிருப்பேன். காம்படிஷன் முடிஞ்சு அடுத்த நாள் அவருக்கு மெசேஜ் போட்டிருப்பேன், ப்ரோ சூப்பர் ப்ரோ, ஒரு தனியாராக வந்து காம்படிஷன் நடத்திருக்கீங்க, நல்லா பண்ணீங்க, நடத்துகிற பெரிய விஷயம் அப்படி சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் சொல்லி அவர் லைக்லாம் போட்டிருக்காரு எனக்கு. அதுக்கப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணேன், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரி நம்ம ஊருக்கார சொல்கிறாரு, விட்டாச்சு. 3 நாள் 4 நாள் போச்சு. அப்புறம் நான் சென்னை காம்படிஷன் போய்ட்டு வந்தோன்னு நான் கடன் வாங்க ஆளுக்கு வந்து என் திருப்பி கேட்குறாங்க. அப்போ நான் கொடுத்தாகணும், அந்த டென்ஷனில் அவர் கேட்குறேன். அப்புறம் அவர் கோவத்தில் பேசிட்டு வச்சுட்டேன், சரிங்களா? அந்த பேச வச்ச காரணம் அவர் தானே. இதே அவரை வந்து நான் வாழ்த்தி பேசினேன், நானே திட்ட காரணம் யார்? அவர் தான், சரிங்களா? 2வது, அவரோட ட்ரெயினர் ஃபோட்டோ நான் போட சொல்கிறேன். அவர் ட்ரெயினர் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை விளம்பரம். அந்த விளம்பரம் ஃபோட்டோ இருக்குது, அதான் வச்சு அதில் இருக்க எந்த டேட்டு எந்த லொக்கேஷன் அதுக்காண்டியே வச்சுருக்கேன், சரிங்களா? அவரை ட்ரெயினரை சொல்லி மென்ஷன் பண்ணி பேராக சொல்லவே இல்லை, அது பண்ணவே இல்லை. உங்கள் ரூல் புக்கில் இருக்குதா? உங்கள் அசோசியேஷன் ரூல் புக்கில் இருக்கா? இவ்வளோ தான் அமௌண்ட் வாங்கணும் இருக்கா? டேக்ஸு நாங்கள் பிடிப்போங்கிறது இருக்கா? வின் பண்ண கேஷ் ப்ரைஸை ஜிபே பண்ணணும்னு இருக்குதா? அதை காமிங்க. நீங்கள் எதுவுமே இருக்காது இல்லை. அப்போ டேக்ஸ் எப்படி உங்கள்கிட்ட நாங்கள் மிக்ஸி கிரைண்டர் வாங்கியிருக்கோம், அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்களா? ஹோம் அப்ளைன்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்களா? அப்போ வாங்குற மாதிரி டேக்ஸ் பிடிப்பேன் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? டேக்ஸ் பிடிப்பேன் 95% நாங்கள் பிளேயருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ண சொல்கிறீங்க, ஒரு 5% பிளேயரை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அந்த 95% பிளேயருக்கு நீங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ எப்படி பே பண்ணியிருக்கீங்க? டேக்ஸ் பிடிச்சி கொடுத்துருக்கீங்களா, டேக்ஸ் பிடிக்காமல் கொடுத்துருக்கீங்களா? அதை காமிக்க முடியுமா உங்களால்? அந்த 5% கொடுக்காம இருக்கீங்களா? சரி, நான் வந்து சண்டை போட்டேன், என்னை வந்து இழுத்துருச்சிங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு கொடுத்தீங்க பைசா, அது கொஞ்சம் தான், ஃபுல்லாக தரல.
மற்ற பேருக்குலாம் இப்போ கமெண்ட்லாம் போட்டிருக்காங்களா, அவங்களும் உங்களுக்கு சண்டை போட்டு திட்டினாங்களா, கோவப்பட்டாங்களா, அப்போ அவங்களுக்கு கொடுக்கல? உங்களுக்காண்டி நாங்கள் எதுக்கு பொறுத்து போகணும்? நாங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்றும் இறங்கல, நாங்களும் கடன் வாங்கி இறங்கியிருக்கோம். சரிங்களா? வெறும் 6000 வச்சு நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் வந்து இறங்கலை. 4 மாதம் டயட்டு, சாப்பாடு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். பாடி பில்டர் நீங்கள், உங்களுக்கு தெரியும். யார் சொல்கிற செல்வம் எவ்வளோ சொல்கிறேன். அப்போ அவள் செலவு பண்ணி இறங்கி இது இல்லைன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தர காசை வச்சு நாங்கள் அடுத்தடுத்த வேறு கேம் பார்ட்டி ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு தான் போவோம். ஒரு வேறு காம்படிஷன் போகிறதா நமக்கு ட்ராவல் சார்ஜ், என்ட்ரி ஃபீஸு இது தேவைப்படும். அது இல்லையே. அப்போ சொன்னீங்க நான் வந்து ஸ்ட்ராங்கன் கண்ணன் அவர் பேர் இழுத்த காரணம்னா, நீங்கள் சொன்னீங்க தாபாவில் இறங்க முடியுமானால அங்கே இறங்கி நீ பேசுவியா? அந்த நீ சொன்ன வார்த்தைக்கு அடுத்தது இங்கே டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வச்சு கன்னியாகுமரியில் அங்கே போனேன். எதுக்கு அவங்க பேரை சொன்னேன்னா, நீங்கள் சொன்னீங்க நான் 3000 என்ட்ரி ஃபீஸ் ஆகிருக்கேன்ல, அந்த சிலையோட சிலை கொடுத்தீங்க, ஒரு சிலை அது ஒருத்தர் தெரியுமா கேட்டீங்க. அதுக்கு தான் நான் அங்கே போய் அவங்க பேர் சொன்னேன். அங்கே 500 என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தேன். நீ கொடுத்த சிலையோட பெரிய டபுள் மடங்கு ப்ரோட்டீன் மாவு கொடுத்தாங்க, டீச்சர் கொடுத்தா சொன்னேன். மற்றபடி நான் கண்ணன் சார் அவரை வந்து நான் வந்து அவங்க இழுத்து விடணும் நான் நினைக்கவே இல்லை. சரிங்களா? நீ சொன்ன வார்த்தைக்கு சொன்னேன், நீ சொன்ன சிலைக்கு அந்த சிலை ஒருத்தர் சொன்னேன். சரியா? அதுக்காண்டி நான் கண்ணன் அண்ணன் போய் கேளு, நான் எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண பேசணும், கேட்கணும்? உங்களை பற்றி தான் தூத்துக்கு தெரியுமே நீங்கள் எப்படின்னு. அதை கமெண்ட்ல சொல்கிறாங்களே ஒருத்தரும், கமெண்ட்ல பண்ணுறவங்களை போயிட்டு கமெண்ட் டெலீட் பண்ணுங்க, அது தப்பாக வந்து பொய்யா அவதூறாக பேசுகிறாங்க, வளர்க்குற பிரச்சனை பண்ணுறாங்க. அது ஏன்? சரி, நான் பொய்யா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், எவிடன்ஸ் காமிங்க. நான் தான் எவிடன்ஸ் காமிக்கிறேன். நான் பொய் சொன்னா நான் தான் எவிடன்ஸ் காமிக்கிறேன். என்னோட செய்தி தரப்புல இருந்து எவிடன்ஸ் காமிக்கிறேன். கமெண்ட்ல பாருங்க, பசங்க எல்லாம் அது உங்களால் அசிங்கப்பட்டவங்க இல்லை, வேதனைப்பட்டவங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்கள போய் கேளுங்க. சும்மா கமெண்ட் டெலீட் பண்ணுங்க, ஸ்டோரி போடாதீங்க. என்ன சார்ந்தவங்க அப்படி நீங்கள் வந்து சொல்கிறது 2000 காண்டி அவர் வீடியோ போட்டார். உங்களுக்கு சின்ன அமௌண்ட் தானே கொடுக்க வேண்டியதானே? இன்ஸ்பெக்டர் சார் சொன்னாங்கல்ல, ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்பா, கொடுத்து முடிச்சு விட்டுருன்னு. எதுக்கு எழுத்து அடிச்சிங்க? ஒரு நாள் நான் போலீஸ் சேலஞ்சு விட்டீங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்கள் எழுதி கொடுத்து போது 2 நாள் தருவேன்னு. அப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி கணக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி கேட்டிருக்கேன், 5ஆம் தேதி கேட்டிருக்கேன், 6ஆம் தேதி கேட்டிருக்கேன், 7ஆம் தேதி கேட்டிருக்கேன். பைசா தரல. 8ஆம் தேதி நீங்கள் பைசா போட்டுவிட்டீங்க. சரிங்களா? இல்லை சொல்லுங்க பாப்போம். நான் ஸ்டேஷனில் நான் கேட்கட்டுமா? எத்தனை நாள் போலீஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ண காமிக்கட்டுமா? சரியா? அமௌண்ட் 8ஆம் தேதி போட்டு சொன்னீங்க, அடுத்த மாதம் 8ஆம் தருவீங்க. 8ஆம் தேதி 1 மாதம் கழிச்சு தருவீங்க. கேட்டு தரவில்லை, இழுத்துருச்சிங்க. அதனால பண்ற தப்பு நீங்க. நான் தப்பு பண்ணனா நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன் என்னென்ன இருக்குன்னு. நீங்க காமிங்க, ப்ரூஃப் காமிச்சு எனக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சுப்பா, இவ்வளோ பேர் தான் வந்தாங்க, எனக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வந்துச்சு, அதனால கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படி நீங்க அன்னைக்கு வீடியோ போட்டுக்கலாம், இல்லை ஸ்டேஜில் பேசியிருக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் இவ்வளோ வந்திருக்கு, ஸ்பாட் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, ஸ்பான்சர் கிடைக்கலப்பா, நான் அமௌண்ட் வந்து ப்ரைஸ் பண்ணி குறைச்சிக்கிறேன், அது மாதிரி என்ட்ரி ஃபீஸும் நான் ரிட்டர்ன் கொஞ்சம் தந்துடுறேன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் கட் அண்ட் ரைட்டாக எங்கிட்ட என்ட்ரி ஃபீஸ் கரெக்டாக இவ்வளோ தான் அமௌண்ட் தரணும் வாங்க தெரியல. அது மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பண்ணி சொன்ன திருப்பி கொடுக்கணும்ல. நீங்கள் அந்த போர்டு நீங்கள் கட் அவுட்லாம் இன்ஸ்டாலாம் போட்டுருந்தீங்களே, அதில் எதுலையாவது டேக்ஸ் பிடிச்சி தான் தருவோம், 10% டேக்ஸ் பிடிச்சி தருவீங்க போட்டிருக்கீங்களா? ஜிபேலாம் பண்ணுவோம் சொன்னீங்களா? வீடியோ போட சொன்னீங்களா? நாங்கள் வந்து வின் பண்ண அமௌண்ட்டை ஜிபேல தான் பண்ணுவோம், டேக்ஸ் பிடிச்சா கொடுப்போம் அப்படி சொன்னீங்களா? நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் நஷ்டம் ஆயிட்டுனா அதை சமாளிக்கிறக்காண்டி இப்படி பண்ணுவீங்களா? எப்படி? அதனால சில நீங்கள் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்கன்னு. உங்கள் ஃபேமிலி நாங்கள் இருக்கவே இல்லை, குழந்தைக்குள்ள சாபம் போயிடும், கடவுளை உங்களுக்கு காப்பாற்று. நான் கடவுளை பற்றி பேசல, உங்கள் ஃபேமிலி பற்றி பேசல, உங்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி பேசல. அன்னைக்கு நடந்த இப்போ இந்த காம்படிஷன் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதை பற்றி மட்டும் பேசுங்க. சம்மந்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை வரலாறு யாரும் கேட்கல. சரியா? ஒரு பாடி பில்டராக இருந்தால் அதை வந்து பார்த்து புரிஞ்சு நடந்து பேச பாருங்க. சும்மா நான் இதை நினச்சி சோகமாக இருக்கேன், ஃபேஸை பாருங்க டல்லாக இருக்குன்னு. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், எல்லா கஷ்டம் இருக்கவும் செய்யும். சரியா? நான் ஓசியில் ஒன்று உங்கள்கிட்ட நான் காம்படிஷன் பண்ணி வரல, ஃப்ரீயாக வந்து இறங்கிட்டு ஒரு மெட்ரஸ் செலவு கிடைச்சா லாபம்ப்பா அப்படி சொல்லி போக முடியாதுனால. சரிங்களா? நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ப்ரைஸ் பண்ணி சொன்ன ஆட்களை வச்சு தான் நாங்கள் இறங்கணும். சரி, இவரா ஜட்ஜ்மெண்ட் வராரா? ஓகே, நல்லாயிருக்கும். இவர் ஃபோட்டோ பாடி பில்டராக இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்களா? கட் அவுட்டில் வந்து நீங்கள் ரோனிக் கிளம்பணும், ஜெய்கட்டில் ஃபோட்டோ வைக்கல, அது உங்கள் மாஸ்டர் எங்களுக்கு தெரியாது, உங்கள் ட்ரெயினர் உங்களோட கோச்சும் தெரியாது. சரியா? கட் அவுட் இருக்கிறது கட் அவுட்டையும் வச்சிருக்கேன், ஃபோட்டோ போட்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவில். சரிங்களா? எக்ஸ்ட்ரா கிளாசிக் இருக்கும், முத்துநர் பீச் இந்த லொக்கேஷன் இந்த ஸ்பாட்டில் இந்த டைமில் நடக்குது. அதுதான் அது குறிப்பிட்டு அவர் பேர் நான் போடல,
இவர் தான் இவருக்கு வந்து தலைவர், இவர் தான் இவருக்கு டிரைவர் அப்படின்னு சொல்லவே இல்லை. இருந்த காமிங்க பார்ப்போம். சரிங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நான் திருப்பி பேச, எனக்கு சப்போர்ட் மாஸ்டர் வெங்கட் சார் பேசினாரு, அதுக்கு நீ பதில் போட்டிருக்கீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ. சரிங்களா? நான் வீடியோ போட கூட நினச்சேன். நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம், என் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். நான் போட்ட வீடியோ நான் தப்பு பண்ணியிருந்தேன் எனக்கு கேட்டுக்கலாம். சப்போர்ட் பண்ண அவர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க, எனக்கு வீடியோ யாரெல்லாம் போடுறான் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க. போட்ட என்னையே கேளுங்க, என் பேரை சொல்லுங்க. அவரு யார் நீங்க சப்போர்ட் பண்றது, அவருக்கு யார் சப்போர்ட் பண்றது, என் பேரை சொல்லுங்க தானே. என் பேர் இல்லை எனக்கு. நான் சொல்லுவேன், சில ஏதாவது தப்பா சீட் பண்ணா சொல்லுவேன். சரிங்களா? சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வாக்கு வந்து உண்மையாக சுத்தமா இருக்கும். சொன்ன மாதிரி காமிக்கணும். சொன்ன மாதிரி செஞ்சுன்னா பரவாயில்லப்பா, ஒரு தனியாக வந்து சொன்ன மாதிரி நஷ்டம் இருந்தாலும் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம். எங்களை பேச வச்சே நீங்க தான். அதுக்கு பேசிதான் திட்டான் அப்படின்னா எவ்வளவு பொறுத்திருப்பான் ஒருத்தன். சரி பார்க்கலாம், அடுத்து என்ன நீங்க சொல்றீங்க பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ப்ரூஃபோட நான் போடுறேன், பார்க்கலாம். அதான் நானும் சொன்னேன், இன்னைக்கு பேசுகிறேன், எனக்கு பிடியில் இருக்கேன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் வச்சுட்டேன். இன்னைக்கு ஃபோன் பண்ணி தான் மறுபடியும் பேசணும். நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ப்ரைஸ் மணி ஆகணும்னு சொன்னது 6000 rupees. அந்த மணி அவர் வந்து தந்து தான் டேக்ஸ் பிடிச்சிட்டு தருவேன், டேக்ஸ் பிடிக்காமல் தருவேன் அப்படின்றதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு இது ஃபஸ்ட்டு காம்படிஷனில் நான் எப்படி சொல்ல, சரி மெடல் பண்ணிடலாம், டாப் 10 சொல்லியிருந்தாங்க. டாப் 10 வந்தால் மெடல் சர்டிஃபிகேட் உண்டுன்னு. சரி ஓகே, டாப் 10 வந்துட்டேன். டாப் 10 வரேன் 55 கேட்டகரியில். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, தம்பி வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை. சர்டிஃபிகேட் கூட தரலாங்க. ஆனால் எல்லா காம்படிஷன் நடத்துகிறவங்க பார்ட்டிசிபேட்டு பண்ணாலுமே சர்டிஃபிகேட் தராங்க. ஆனால் இவங்க இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டு டாப் 10 வந்தாங்கன்னா பேனரில் டாப் 10 வந்தால் உங்களுக்கு மெடல் எல்லாமே உண்டு, மெடல் சர்டிஃபிகேட் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தரல. ஸோ ஆனால் அமௌண்ட்டு மட்டும் கரெக்டாக வாங்கினாங்க, ஒரு 3000. நான் என்கிட்ட வந்து 2500 தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரில எவ்வளோன்னு. 2500 கொண்டு போனேன். இன்னொரு 500 இப்போ போடுங்க, டைம் ஆகிட்டு இருக்கீங்க போடுங்க கேட்டகிரி இந்த இதில் என்ன நான் 500 டேஸ் தாரேன், ஒரு 5 minutes ஒரு 1 hour ஏதாவது தாரேன்னு. அதெல்லாம் கேட்கவே இல்லை. கேட்காம இவ்வளோ ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்தா தான் உனக்கு போடுவேன் அப்படி இப்படின்னு நானுங்க. ஃபுல் அமௌண்ட்டு காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, அதை பார்த்தேனே. பார்த்து அதில் போய் அமௌண்ட் எப்போ போடுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுருந்தேன். உடனே எனக்கு ஃபோன் அடித்தாப்புல. ஃபோன் அடித்து நான் பைசா நானே கடனில் இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாப்புல. எனக்கு தேவை பைசா கொடுங்க அப்படி இப்படின்னு நான் பேசினேன். அதோட நானே ரொம்ப கடனில் இருக்கேன், வேணா இன்னொரு ஆள்கிட்ட ஃபோன் அடித்து காமர்ஸ் கால் போடுறேன் பேசிப்பாரு அப்படின்னாப்புல. எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தேவை நான் கட்டின என்ட்ரி ஃபீஸு கூட காசு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசி கடையில் காசு கொடுங்க அப்படின்னா அதோட அப்படி இப்படின்னு உழப்பினாரு. அதோட வாங்கிக்கிட்டு வச்சாச்சு. நீங்கள் ஏதாவது வீடியோ போடுங்க. வீடியோவில் கமெண்ட் போட்டுட்டு அதையும் டெலிட் பண்ணி விட்டான்.